வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக ஒரு சில புதிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதான் வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்ததுக்கு அப்புறம் 45 நாட்களுக்குள்ள அவங்களுடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அப்ளை பண்ணும்போது விண்ணப்பதாரர்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், இந்த வருடம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதிகள் இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ அதுக்கு தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மக்களுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ செயல்படுத்த போகிறதாகவும் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் முதன்முறையாக தொடங்கப்பட்டு அதிக பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 இன்றளவு வழங்கப்படும் திட்டமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மாநில அரசுகளை காட்டிலும் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெகு சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. மாதந்தோறும் இந்த திட்டத்தின் பயனாளியின் விவரம் சரிபார்க்கப்படுகிறது. அதில் இறந்தவர்களின் பெயர்கள், அரசு வேலைவாய்ப்பு பெற்ற குடும்பத்தினரின் பெண்கள், தகுதியில்லாதவர்கள் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் தகுதியானவர்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்களை இந்த திட்டத்தின் பயனாளியாக ஆக்குவதிலும் தமிழ்நாடு அரசு அதே அளவு முனைப்பு காட்டுகிறது. எப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என காத்திருந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இப்போது வாய்ப்பு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்கள் எல்லோரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. ஸோ என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இம்முறை கூடுதல் சிறப்பு என்னவென்றால் தகுதியான பெண்கள் இந்த திட்டத்தில் சேருவதற்கு தன்னார்வலர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று உதவி செய்வார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிரப்புவது ஆவணங்கள் என்ன தேவை என்பதை இந்த தன்னார்வலர்கள் வழிகாட்டி உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வழிகாட்டுவார்கள் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தன்னார்வலர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், எப்படி பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை நிரப்புவது அப்படி ஸோ உதவி செய்வாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகம் முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை பயனாளியின் வீட்டில் எல்லா தகுதிகளும் இருந்து ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியின் பெயர் இல்லை என்றால், அந்த வீட்டில் 21 வயது நிரம்பிய மகள் இருந்தால் அந்த பெண் இந்த திட்டத்துக்கு தகுதியானவராக கருதப்பட்டு அவர்களின் பெயரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. ஆனால் குடும்ப தலைவி இருந்தும் ரேஷன் கார்டில் அவர் பெயர் விடுபட்டு இருந்தும் மகள் இல்லாமல் இருந்தால் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. அத்தகைய சூழலில் குடும்ப தலைவி பெயர் ரேஷன் கார்டில் சேர்க்க விண்ணப்பிக்க வேண்டும். ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்பட்ட பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. ஸோ குடும்ப தலைவியும் இல்லாமல் தந்தை மகன் மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பம் என்றால் அத்தகைய குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினா அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.